வாசகர் கேள்வி கேட்டிருக்காரு. திருமணத்திற்கு ஜாதகம் பார்க்கறது எதற்கு? என்னத்தை வச்சு நம்ம ஜாதகம் பார்க்கணும் மேரேஜுக்குன்னு வரைச்சே? இதுவும் ஒரு நல்ல அற்புதமான கேள்வி தான். ஏன்னா கல்யாணன்றது 1000 காலத்து பயிர் அப்படின்றோம். சந்தோஷமாக இருக்கணும், நல்ல தம்பதிகளாக இருக்கணும், நல்ல குழந்தை பிறக்கணும். ஒரு ஆண் ஜாதகத்தில் ஒரு தோஷம், லக்னத்தில் ராகு இல்லை 2ஆம் இடத்தில் ராகுன்னா 7ஆம் இடத்தில் கேது 8ஆம் இடத்தில் கேது போயிடுவார் 1-2 இருந்தாக்கா, இல்லை ஒரு பெண் ஜாதகத்தில். அப்போ நம்ம அந்த பெண்ணினுடைய ஜாதகத்துக்கோ அந்த பையனுடைய ஜாதகத்துக்கோ ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கின்ற பொழுது, இப்போ நட்சத்திரம்ன்றது வேறு, 27 நட்சத்திரம் வேறு, அந்த பொருத்தம் வேறு. இப்போ ஜாதக பொருத்தம்னு பார்க்கச்சே புத்திர தோஷம் இருக்கா, கலத்திர தோஷம் இருக்கா, ஆயுளோரோக்கியம் நன்னா இருக்கா, அந்யோன்யம் நன்னா இருக்கான்னு பார்க்கணும். அந்யோன்யம், ஒரு குழந்தை பிறந்தது அதுக்கப்புறம் ரெண்டும் பயங்கர சண்டை அப்படின்னாக்கா அப்போ ஜாதகத்தில் பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம். ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம்னு இல்லை, யாருக்காக இருந்தாலும் யாரு குறை இருந்தாலும் அது சரி பண்ணுறதுக்கு தான் ஜாதக பொருத்தம் பார்க்குறது. லவ் பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னாலும் ஜாதகத்துக்கு பரிகாரம் இருக்குது. ஆனால் பொருத்தம் பார்க்காமல் திருமணம் செய்வது நல்லதில்லை. இப்போ இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த பொண்ணும் சரி பையனாக இருந்தாலும் ஒரு வார்த்தை தாங்கிறது இல்லை. எதானா ஒன்று சொல்லிட்டாங்கன்னா தாங்க மாட்டேன்றான், உடனே டைவர்ஸ் பண்ணிடுறான். அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகுது, இல்லை அந்த பையனுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? இப்போ அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் எப்படியோ நல்ல பையனாக சேர்த்து படித்த பையனா, வேலைக்கு போகிற பையனா, நல்லா சம்பாதிக்கிற பையனா, அப்போ சேர்த்து கல்யாணம் பண்ணி ஒரே மாதத்தில் டைவர்ஸ்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? திருப்பி 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்? ஒரு கல்யாணத்துக்கு பல வருஷம் காத்திருந்து இப்போ 2வது கல்யாணம் பண்ணிச்சு. அதுக்கு தான் கல்யாண பொருத்தம், புத்திர பாக்கியம், நல்ல குழந்தை பிறக்கணும், ஆயுள் ஆரோக்கியம் 2 பேருக்கும் நல்லா இருக்கணும், 2 பேரும் நல்ல தம்பதிகளாக இருக்கணும், லாங்லிட்டி ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் ஜாதக பொருத்தம்னு பேர். அது பொருத்தம் பார்க்கச்சு பையனோ பொண்ணோ அவங்க ஜாதகத்துக்கு அந்த பெண் ஜாதகம் நன்னா இருக்கா, இல்லை பெண் ஜாதகத்துக்கு பையன் ஜாதகம் நன்னா இருக்கான்னு பார்த்து எஸ் குட்டுன்னு போடுறோம். நட்சத்திர ரீதியாக பார்க்கச்சு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம், இந்த ராசிக்கு இந்த ராசி நல்லா இருக்கணும், 10 பொருத்தம் போடுறாங்க. அதில் 7 பொருத்தம் இருக்கா, 8 பொருத்தம் இருக்கா, 9 பொருத்தம் இருக்கான்னு பார்க்குறோம். நட்சத்திர பொருத்தத்தை விட ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப நல்லது.